ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம கதிராயுது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நம்ம கதிர் ராஜோட இந்த ட்ராக். ஸோ ராஜ் வந்து ஒரு கோவமாக செம்ம கோவமாக இருக்காங்க. ஏன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போனவன் நம்ம எந்த ஊர் பேர் தெரியாத ஊரில் நிப்பாட்டி நடு ரோட்டில் நிப்பாட்டி நம்ம தெருவா அலைய வச்சான் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே மெமரி போகுது அப்படியே பேக் சைடில். ஸோ அவங்க விழுந்து அழுவாங்க, அந்த நடு ரோட்டில் நின்று கத்துவாங்க. அப்போ தான் வந்து விஷால் வந்து பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த சீனில் அப்படியே பேக்கப்பில் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க சொல்ல உண்மையிலே அவ்வளோ ஒரு பொண்ணு வந்து இந்த லெவலுக்கு ஏமாற்றிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லை, அப்போ ஏமாத்தது எல்லாமே திருப்பி அகைன் இன்னொரு ஏதோ பொண்ணு வந்து ஏமாற்றிட்டு இருக்கான். நீ வந்துரு ரெடியாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராஜியுமே பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு பொண்ணை ஏமாத்தது இல்லாமல் இன்னொரு பொண்ணை அகைன் ஏமாற்றிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ராஜி பார்க்காங்க. ராஜி செம்ம கோவமாக இருக்காங்க. என்ன ஒரு ஓட்டங்க ராஜி. அவங்க வந்து கேரக்டர் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி செம்ம ஓட்டம் ஓடினாங்க, அவனுக்கு ஈக்குவலாக ஓடினாங்க. ஸோ நான் பாவம் கடைசியில் வந்து பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு என்னென்னா, அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு ஒய்ஃப் போகிறாங்கன்னு சொல்கிறான்ல, அவன் ராஜி வெறும்னா ஓடுறதுக்கும் அவன் வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறதுக்கும் ஒரு வேகம் இருக்குல்ல. ஸோ அந்த அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இவன் போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் போய் அந்த ராஜி கூப்பிட்டு போயிருக்கலாம், கூப்பிட்டு போய் அந்த டவுட் அவனுக்கு பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கலாம்ல கண்ணன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி பிடிப்பாங்க கதை இப்படி இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க ஃப்ரெண்டு லைட்டாக காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கதிரைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும் அந்த ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கதிர் வந்து வராங்க. ஸோ வந்து நம்ம கதிர் வந்து அப்படி பதறாரு. அதை பார்க்கும்போது நம்ம கதிராக இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கன்சல்ட் பண்ணுறாரு. பட் எல்லாம் தாண்டி ராஜி வந்து கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதில் ரொம்ப அழகாக ஸ்டோரியுமே சொல்லியிருப்பாரு. அந்த லவ் பண்ண பையன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களே போலீஸு, அந்த கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியலாம், நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது கன்சோல் பண்ணுறாங்க. பட் ஆனால் கன்சோல் ஆகிற மாதிரி தெரியல ராஜி. அங்கே அகைன் எவனோ ஒருத்தனை பார்த்துட்டு அவங்க கண்ணன் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு லைட்டாக அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்குமே கண்ணனுங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் கதிர் இல்லைன்னு சொல்கிறாலே, மேபி ராஜி வந்து அந்த தாட்டில் இருக்கிறவங்க வந்து யாரை பார்த்தாலும் கண்ணனுங்கிற மாதிரி தோணும் இல்லையா. அதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஓடுறாங்க. ஒரு எபிசோட் முடியுது. எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம செந்திலும் மீனாவும் வந்து எக்ஸாம் எழுத அந்த ட்ராக் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ கணவன் எக்ஸாம் எழுத மனைவி வெளில உட்காந்து வெயிலில் காத்துட்டு இருக்க சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு பார்த்து கொடுத்து வச்சிருப்பானி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.